Good morning, children. Now we can start sports stars. Last class we saw about Mithali Dorairaj in section 1, and up to this we saw, isn't it? What she told, I never like to be compared to any other person. I want to have my own identity, like that she told. She indeed is an inspiration to all of us. இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? She was a great inspiration to everyone. Then she saw about how she played. She went with her father. Then like that slowly she started to play, and then at last she got a recognition. That is, she has conferred the Padma Shri Award. So you can imagine how she practiced playing cricket. Now, coming to the last paragraph. And I forgot to mention about the team recent achievement of our Indian women cricket team. So, recently, this Indian cricket team performed a great achievement. What is that? Mithali and another woman player, Smriti Mandana. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க. என்னது? இட் இஸ் ஸ்டைலிஷ் half centuries and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second Women's T20 International on 23 of February 2018. So in the 2018, just 2 years back, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? They broke this record. என்ன ரெக்கார்ட்? 9-wicket victory. 9 wicket வீழ்த்தி, and then they made a wonderful achievement. And in that, Mithali anchored the innings to perfection with an unbeaten 76. So this was Mithali's achievement. Now that I am inspired by her and my attitude has changed, I certainly will be happy with my little sister follows her passion. ஸோ இந்த பையன் இப்போ என்ன சொல்கிறான்? ஓ, விமன் கூட கிரிக்கெட் விளையாட முடியுமா? ஸோ ஐ வில் ஆல்சோ அலோவ் மை சிஸ்டர் டு ப்ளே அண்ட் மை ஆட்டிடியூட் ஹேஸ் சேஞ்ச். நான் என்னுடைய குணத்தை மாற்றிக்கிறேன். ஐ வில் சர்டன்லி be happy when my little sister follows her passion, her love in cricket. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுவான்? அவன் தங்கச்சியும் கூட விளையாட வந்தாக்கா அவன் என்ன பண்ணுவான்? விளையாட கூடாதுன்னு சொல்லுவான் இல்லையா? இப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மித்தாலி துரைராஜோட கிரேட் பர்ஃபார்மென்ஸை பார்த்து அவன் என்ன சொல்கிறான்? ஓகே, ஸோ ஈவன் கேர்ள்ஸும் விளையாடலாம், அவங்களும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு from then on that little boy allowed a sister to play cricket. ஸோ இதில் என்ன தெரிகிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து அதான் ஃபஸ்ட்டு மென்ஸ் வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்சை விட இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் தான் ஃபஸ்ட்டு நடந்தது. எப்போது? இங்கிலாண்டில் 1973 நடந்தது. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழித்து தான் என்னாச்சு? இனாகுரல் ஆஃப் மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு நடந்தது. ஸோ கிரிக்கெட்டுங்கிறது ஓல்டன் டேஸ்லே பிஃபோர் மென் இட் செல்ஃப் இட் ஸ்டார்டட் இல்லையா? ஸோ ஆனால் அதில் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நவ் ஒன்லி விமன் ஆர் டூயிங் கிரேட் பர்ஃபார்மென்ஸ். நீங்கள் இந்த மித்தாலி துரைராஜ் வந்து கேண்டா ஈவன் நம்ம கூகுளில் போட்டு நிறைய பாருங்கள். ஷி ஹாஸ் டன் கிரேட் அச்சீவ்மெண்ட் அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அவளை பற்றி நிறையா கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிரேட் விமன் பிளேயர் ஆஃப்
India. So not only men, even women can play cricket அப்படின்னு ப்ரூவ் பண்ணது this மித்தாலி துரைராஜ். அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஸோ இப்போ அடுத்த பிரேக்கில் வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷன் நம்ம வந்து செகண்ட் 2ல் we are going to see about உஷா ராணி, அந்த கபடி பிளேயர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, அடுத்தவங்களுடைய ரெக்கார்ட் பிரேக்கை வச்சு நம்ம வந்து எதையுமே இது பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், வாட் we have to achieve in any field, எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம், நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுறது தான் இந்த லெசன்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ nowadays சில்ட்ரன் படிக்கணுன்னா எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, இன்ஜினியராக படிக்கிறாங்க, தென் டாக்டராக படிக்கணுங்கிறாங்க. அப்படியெல்லாம் யார் எந்த ரூட்டில் போகிறாங்களோ அதே ரூட்டில் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. we have to create some passion. நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும். ஸோ அதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். நான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மாடலிங் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ எனிதிங் லைக் தட். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்தவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் நம்ம பின்பற்றணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு we have to have some interest. இந்த வேலையை நான் செய்வேன், இது எனக்கு பிடிக்கும், இதில் நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கணும், அதுக்கு பாடுபடணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிரேட் பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி லெசன்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு மோட்டிவேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை. ஸோ சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதில் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் சாதனை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தா கரெக்டாக செய்யுங்க. இன்னும் நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ தட். தேங்க்யூ வெரி மச்.